முகுந்தன் முரளி. புனர்பூசம், விஷாகம், போரட்டாதி. குருவின் நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் நின்ற புள்ளி இருந்து விட்டால் இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கத்தில் சிறப்பாக இருப்பார்கள். இவங்க பெரும்பாலான அன்பர்கள் பழக்க வழக்கங்கள் விஷயத்தில் ஒழுக்க நெறிமுறைகளோட ஒரு முன் உதாரணமாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து கௌரவம், மதிப்பு, மரியாதை, எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், இவங்களுக்கும் கிடைக்கும். அந்த தன்மைகள் இவர்களுக்கு உண்டு. புத்தி, ஆலோசனை கொடுப்பதில், மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுல மிகப்பெரிய ஒரு வல்லவர்களாக இருப்பார்கள். தெய்வத்தன்மை இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். தெய்வ சக்தி, ஏதோ ஒரு காரியம் முடியல எல்லா தெய்வங்கள் பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு சாத்வீக குணங்கள் அவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படக்கூடாத அளவுக்கு ஒரு அமைதியாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு தன்மைகள் இவங்ககிட்ட இருக்கும். பணப்புழக்கம் எப்பொழுதுமே இருக்குது. இவங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் பண ரொட்டேஷன் வரப்போக ரொட்டேஷன் வந்து கொண்டு இருக்கும், போய்கொண்டே இருக்கும். ஆன்மீக பணி எப்பயுமே இவர் விட்டு போனாலும் இவரை விடாது. அப்போ இவரை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கும். ஆன்மீக பணிகள் செய்து கொண்டே இருப்பார்கள். சித்து வேலைகள் மேல் ரொம்ப ஆர்வங்கள், எண்ணங்கள், உணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களை விட இவங்களுடைய பெரிய மனிதர்களோட நிறைய தொடர்புகள் இவங்களுக்கு நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பு இவரோட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க இவங்க கிட்ட பழக்க வைத்து கொள்ள வேண்டும்ன்றது நிறைய பேர்த்துக்கு அந்த உணர்வும் அந்த எண்ணங்களும் இவரோட மைண்ட் செட்டில் ஓடிக்கொண்டே இருக்கு. இவங்களை சார்ந்து இருக்கிறவங்களும் ஒழுக்கமாக இருக்கிறவங்க இவர் கூட நட்பு வச்சுக்குவார். ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கிறவங்க, நெகட்டிவ் தன்மை இருக்கிறவங்களாம் இந்த இடத்த விட்டு நவுந்துடணும், இவங்ககிட்ட நம்ம வச்சுக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இவங்க குருவின் நட்சத்திரத்தில் சமையல் செய்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. இவங்க சமையல் கலையில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சமையல் கலைக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. இவருடைய டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கைராசி உள்ளவர்களாக இருப்பார்கள். இதே நீச்ச நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. குருவின் நட்சத்திரத்திலிருந்து குரு நீச்சமாயிட்டார். அப்போ பண விஷயத்தில் இவரோட வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைஞ்சே தீர்வார். நீ என்ன குட்டிக்காரனை அடித்து என்ன பண்ணாலும் நான் சேஃப்டியாக இருக்கேன்னா 100% வாய்ப்பே கிடையாது. எப்படியும் வருடத்துக்கு ஒரு இடத்துலையாச்சும், ஒரு இடமா 2 இடத்துலையாவது பண விஷயத்தில் ஏமாற்றத்தை சந்தித்தே தீர்வார்கள். பண பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஒன்று போனால் ஒரு பிரச்சனை சமாளிச்சுக்கலாம் பாடா அப்படின்னு உட்காரமா பார்த்தீங்கன்னா இன்னொரு பண பிரச்சனை மாட்டிக்குவாங்க. இதே ஆட்சி உச்சம் பெற்றம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் வந்தாலும் பணம் சமாதிக்க பலமும் உண்டு, பண பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமையும் அவர்கிட்ட உண்டு. ஆன்மீக பணி பொறுப்புகள் இவரை தேடி அமைச்சு கொடுக்கும். எது ஆட்சி உச்சம் குரு இருந்ததுன்னா. இதே பகை வீட்டில் இருந்ததுன்னா பணம் கொடுத்து வாங்கி பணத்தால் பகைகளை சம்பாதிப்பார்கள். அப்போ இந்த லக்னம் நின்ற புள்ளி குருவின் நட்சத்திரத்திலிருந்து அந்த குரு பகை வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா கம்பல்சரி அவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல. யார் கொடுத்தாலும் சரி, யார் வாங்கினாலும் சரி, அங்கே ஒரு பகை இவருக்கு கன்ஃபார்ம். ஒரு எதிரி உருவாக போகிறாங்க அப்படின்ற ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே குரு நட்பு வீட்டில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க, சூழ்நிலைக்கு தகுந்தாற போல மாறிக்குவாங்க. அப்போ இந்த மாரி ஒரு குணங்கள் எல்லாம் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். லக்னம் நின்ற புள்ளி குருவின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் முகம் நல்ல ஒரு தெய்வீக தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அவரோட கண்ணுக்கு நல்ல ஒரு வசீகரத்தன்மை ஆற்றலும் உண்டு. ஆடை விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவார்கள். கிழிஞ்ச துணி போட மாட்டாங்க. இந்த லக்னம் நின்ற புள்ளி குருவின் நட்சத்திரத்தில் இருந்து மது பழக்கம், போதை பழக்கம் இருந்தால் வாழ்க்கையில் என்னைக்குமே அவங்களால முன்னேற்றம் அடையவே முடியாது. பணம் பற்றாக்குறை வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அப்போ லக்னம் நின்ற புள்ளி குருவின் நட்சத்திரத்தில் இருந்து மது பழக்கம், போதை பழக்கம் இதெல்லாம் இல்லாமல் தவிர்த்து கொண்டால், அதேமாரி பணம் ஏமாற்றக்கூடாது, பண விஷயத்தில் பொய் பேசக்கூடாது. லக்னம் நின்ற புள்ளி குருவின் நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா இதை பண்ணிட்டானா முன்னேற்றம் அடையாது. இது உண்மை நேர்மையாக இருந்துட்டானா கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை அடைவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அடுத்தது